சார், இப்போ நியூ ஜெர்சியில் இருக்கக்கூடிய நம்ம தமிழர்கள் எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது? குறிப்பாக பொட்டன்ஷியலான இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்னா என்னென்னலாம் இருக்குது சார்? உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கணும்னா 70% அமெரிக்காலையும் 30% வந்து இந்தியாலையும் இருக்கிற மாதிரி பில்ட் பண்ணணும். 30% அது கொண்டு போய் ரியல் எஸ்டேட்ல போடணும்னா உங்களை மாதிரி இருக்கிறவங்க வந்து கண்டிப்பா 30% கொண்டு போய் ரியல் எஸ்டேட்ல போடுறதுங்கிறது நாட் அ குட் வயபிள் டிசிஷன். ஸோ நீங்க சொல்ற ரியல் எஸ்டேட் அப்படின்றது லேண்டா பில்டிங்? நான் சொன்ன ரியல் எஸ்டேட் வந்து அபார்ட்மெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவேன். ஜெனரலா நீங்க இந்தியாவில் ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னா தயவு செஞ்சு அந்த அபார்ட்மெண்ட்ல போய் நீங்க லாக் பண்ண வேணாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நியூ ஜெர்சில இருந்து இங்க இன்வெஸ்ட் பண்ணவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்களால ப்ராப்பர்ட்டியை மேனேஜ் பண்ண முடியல. இப்ப நீங்களே சொந்தமா ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கீங்க நியூ ஜெர்சில, அதுவும் ஐஸ்லேண்ட்ல வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் வந்து வருஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். யூஎஸ்ல போய் நான் இருந்திருந்த போது நான் ஜெனரலா நான் ஒரு அபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணுவேன்னா ஒரு 5 விஷயம் பார்ப்பேன். முதல் விஷயம் என்ன பார்ப்பேன்னாக்க, நான் இருக்கக்கூடிய அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ்ல இந்தியன்ஸ் இருக்காங்களான்னு பார்ப்பேன். ஃபர்ஸ்ட் அங்க வந்து உங்களை வெல்கம் பண்றதுக்கு ஜாப் ரொம்ப ஈஸியா கிடைக்கும். ஈஸியா நீங்க வந்து ஒரு $8,000 கூட உங்களால சம்பாதிக்க முடியும் பெர் மந்த்துக்கு. $8,000. எனக்கு ஏஜ் வந்து ஒரு 26 or 27 இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க என்னுடைய சேலரி லெவல்ஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து $50,000 பெர் ஆனம் டு ஸ்டார்ட் வித் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. $50,000. வணக்கம் சார். வணக்கம் சார். நியூ ஜெர்சியை பொறுத்தவரையில தமிழர்கள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டா இருக்கு. இந்த ஸ்டேட்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஹேபிட் அப்படின்றது எப்படி சார் இருக்கு? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து யூஎஸ் பொறுத்தளவுக்கு நிறைய ஸ்டேட்ஸ் இருக்கு. நியூ ஜெர்சி அப்படிங்கிறது வந்து ஈஸ்ட் கோஸ்ட்ல இருக்கு. ஸோ நியூ ஜெர்சியோட பெரிய அட்வான்டேஜ் வந்து என்னன்னா அது வந்து ஒரு அட்ஜசன்ட் ஸ்டேட் டு நியூயார்க்னு சொல்லுவோம். நியூயார்க்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு, பிக் புல் மார்க்கெட் எல்லாமே நீங்க பெரிய பெரிய எல்லா ஃபினான்ஷியல் சர்வீசஸ்னுடைய டாப் ஃபர்ம்ஸ் எல்லாமே வந்து நியூயார்க்ல இருக்கு. ஸோ அது நியூயார்க் அப்படிங்கிறது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பாம்பேன்னு வச்சுக்கலாமே. இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது பாம்பே அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ரொம்ப கொஞ்சம் எல்லாமே ரியல் எஸ்டேட்லேருந்து எல்லாமே எக்ஸ்பென்சிவாக இருக்கும். நம்ம தமிழர்கள் என்ன நினைப்பாங்கன்னாக்கா, ஏன் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பென்சிவான சிட்டியில் இருக்கணும், பக்கத்துலேயே இருக்கணும், சீக்கிரமாக ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது தி செகண்ட் பெஸ்ட் அல்டர்னேட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நியூ ஜெர்சி இஸ் த பெஸ்ட் ஸ்டேட்னு சொல்லலாம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சிட்டி ஸ்மால், அதாவது ஸ்டேட்டுங்கிறது நியூ ஜெர்சி, அதில் நிறைய சிட்டிஸ் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எடிசன் அப்படிங்கிற ஒரு சிட்டியில் நிறைய பேர் இருக்காங்க. ஐஸ்லேண்ட் அப்படின்னு சொல்லுவோம், அதுலேயும் நிறைய பேர் இருக்காங்க. ஜெர்சி சிட்டின்னு சொல்கிறோம், அங்கேயும் இருக்காங்க. அதே மாதிரி பிரன்ஸ்விக்னு சொல்லுவோம், நார்த் பிரன்ஸ்விக், சவுத் பிரன்ஸ்விக்னு சொல்லுவோம், அங்கேயும் நிறைய பேர் இருக்காங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா பிரின்ஸ்டன், இங்கேயும் வந்து பார்த்தா நிறைய பேர் இருக்காங்க. ஏன் நியூ ஜெர்சியை செலக்ட் பண்ணுறாங்கன்னா ஒரு 4-5 ரீசன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து குவாலிட்டி ஆஃப் லைஃப். இப்போ நம்ம வந்து மண்டே டு ஃப்ரைடே வந்து நம்ம ஒர்க் பண்ணுறோம். மண்டே டு ஃப்ரைடே ஒர்க் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வீக்கெண்ட் வந்து சாட்டர்டே சண்டே. யூஎஸ்லாம் எப்படின்னா அந்த டைம்னா அந்த டைமுக்கு கண்டிப்பாக ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ காலைல 8:30க்கு ரிப்போர்ட்டிங்னா எல்லாருமே வந்து ஒரு மாதிரி 8:30, 9க்கு எல்லாருமே ஆஃபீஸ்க்கு வந்துடுவாங்க. நம்ம இந்தியா மாதிரி ஒரு 9:30, 10:30க்குலாம் வர மாட்டாங்க, 8:30க்கே வந்துடுவாங்க. அதே மாதிரி ஆஃபீஸ் டைமிங்ஸ் 5 o'clock முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே 5 o'clock கிளம்பிடுவாங்க, 5:30க்கு. சாட்டர்டே சண்டே இஸ் அ வீக்கெண்ட் டைம் ஃபார் ஃபேமிலி அப்படின்னு பார்க்கும்போது இந்த நியூ ஜெர்சி ஸ்டேட்ல இந்த நான் சொன்ன நியூ ஜெர்சி சிட்டியா இருக்கட்டும், இல்லைன்னா எடிசனா இருக்கட்டும் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் கோயில்லாம் கூட இருக்கு. நம்ம ஊர் கோயில் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு பெருமாள் கோயில் இருக்கு, ஒரு மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் மாதிரி ஒரு மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கு. அதை விட நம்ம இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா சதர்ன் ஸ்டேட்ஸ்ல உள்ள நிறைய மக்கள் இருக்காங்க. சதர்ன் ஸ்டேட்ஸ்ங்கிறது நான் சொல்றது கேரளா, கர்நாடகா, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் இருக்காங்க சார். நம்ம தமிழர்கள் அதிகமா இருக்கக்கூடிய பகுதினா எது சார்? தமிழர்கள் நிறைய இருக்கக்கூடிய பகுதிகள்னா எடிசன் அண்ட் வந்து ஜெர்சி சிட்டில நிறைய பேர் இருக்காங்க. ஐஸ்லேண்ட், எடிசன் அண்ட் ஜெர்சி சிட்டில நிறைய பேர் இருக்காங்க சார். இப்போ என்னென்ன மேஜரான கம்பெனிஸ் வந்து நியூ ஜெர்சியில் இருக்கு சார்? என்ன மாதிரியான ஒர்க்ல நம்ம வந்து தமிழர்கள் ஈடுபடுறாங்க? ஜென்ரலா வந்து 1990ஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா, 90க்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா நிறைய இருக்கிறது வந்து ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் தான் இங்க இருந்து அங்க வேலைக்கு போயிருக்காங்க. ஸோ ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் வேலைக்கு போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசிஎஸ்னுடைய ஒரு மேஜர் ஆஃபீஸ் வந்து நியூ ஜெர்சிலேயே இருக்கு. டிசிஎஸ் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது ஒரு டிசிஎஸ் மட்டும் தான் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. பெரிய பெரிய நிறுவனங்கள், அதாவது நான் சொல்றது வந்து இன்ஃபோசிஸா இருக்கட்டும், இல்லைன்னா விப்ரோவா இருக்கட்டும், இல்லைன்னா டெக் மஹேந்திராவா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து அங்க ஒரு ஆஃபீஸ் வச்சிருக்காங்க. எல்டிஐ மைண்ட்ரின்னு ஒரு கம்பெனி இருக்கு, அவங்கலாம் வந்து அந்த மாதிரி கம்பெனிஸும், HCL டெக்னாலஜிஸ், இவங்களும் வந்து நல்ல ஒரு ஆஃபீஸ் வச்சிருக்காங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுடைய தமிழர்கள் பார்த்தீங்கன்னா கூட அந்த ஒரு கம்பெனியில் இருக்கிறவங்களே கிட்டத்தட்ட 100லேருந்து 150 பேர் இருப்பாங்க. அண்ட் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா 2 ஏர்போர்ட் இருக்கு. ஒரு ஏர்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜான் எஃப் கெனடி ஏர்போர்ட்னு சொல்லுவோம், அது வந்து நியூயார்க்ல இருக்கு. நியூ ஜெர்சில பாத்தீங்கன்னா நெவார்க்னு ஒரு ஏர்போர்ட் இருக்கு. இந்த 2 ஏர்போர்ட்டுக்கும் நீங்க வந்து மேக்ஸிமம் ஒரு 1 hour, ஏன்னா அங்க டிராபிக் ஜாஸ்தியா இருக்கிறதுனால நான் 1 hour சொல்றேன்,
டிராஃபிக் இல்லாமல் இருந்தால் 30 மினிட்ஸ்ல கூட போயிட முடியும். ஸோ ஒரு சமயம் டிராஃபிக் இருந்தால் மேக்ஸிமம் 1 hour ஆகும். ஸோ 2 இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்கு. அண்ட் பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, இப்போ நம்ம இந்தியாவிலிருந்து நம்ம வந்து யூஎஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து அரபு நாட்டுக்கு தான் முதல்ல போவாங்க இங்கிறது. அது வந்து ஒரு அபுதாபியா இருக்கலாம், அப்படி இல்லைனாக்க கத்தாரா இருக்கலாம், டோஹாவா இருக்கலாம், அப்படி இல்லைனாக்க துபாயா இருக்கலாம். இப்போ இந்த மாதிரி போறாங்களா ஷார்ஜாக்கு, இந்த மாதிரி ஒரு கண்ட்ரில போய் டச் டவுன் பண்ணாங்கன்னா அங்க இருந்து அவங்களுக்கு கனெக்டிவிட்டி வந்து நெவார்க்குக்கு கனெக்டிவிட்டி ரொம்ப நல்லா இருக்கு. ஏர் இந்தியா ஃபிளைட்ஸ் கூட நெவார்க்குக்கு ஃப்ளை பண்றாங்க சார். இப்போ ஐடி கம்பெனிஸ் தாண்டி வேற என்னென்ன கம்பெனிஸ் எல்லாம் வந்து மெஜாரிட்டியா இருக்கு நியூ ஜெர்சி? கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா லோக்கல் கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா பார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ் வந்து நிறைய இருக்கு. ஜான்சன் அண்ட் ஜான்சன் கண்ட்ரோல்ஸ் சொல்லுவோம். ஜான்சன் அண்ட் ஜான்சன் கம்பெனி வந்து நிறைய பேரை எம்ப்ளாய் பண்றாங்க. மர்க்னு ஒரு பார்மசூட்டிக்கல் கம்பெனி இருக்கு. அதுக்கப்புறம் டெலிகாம் இது பாத்தீங்கன்னா வெரைசான் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு பெரிய வச்சிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி வெரைசான் பாத்தீங்கன்னா நம்ம சென்னையிலேயே வந்து வெரைசான்ல ஒரு கேபிட்டிவ் சென்டர் இருக்கு. கேபிட்டிவ் சென்டர்னா என்னன்னா, அந்த கம்பெனியில வேலை செய்யக்கூடியவங்க அதுக்கு அவங்களுடைய என்டையர் பிசினஸ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங், நாலேஜ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங் சொல்லுவாங்க. அதனுடைய எம்ப்ளாயிஸ் வெரைசான் பாத்தீங்கன்னா இங்க வந்து கிண்டி பக்கத்துல கூட வந்து தே ஹேவ் அன் ஆஃபீஸ் வேர் 100-150 பேர் மேல இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நம்பர் பாத்தீங்கன்னா அதுக்கும் மேல ஜாஸ்தி இருக்கும். எப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, அவங்க வந்து ஒரு டிசிஎஸ் மாதிரியான ஒரு நிறுவனத்தோட அவங்க கொலாபரேட் பண்ணும்போது நிறைய அவுட் சோர்ஸ் பண்ணுவாங்க. இதை தவிர பப்ளிஷிங் கம்பெனிஸ் சொல்லுவோம், பியர்சன் பப்ளிஷிங் சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் அங்க இருக்கு சார். இப்போ ஜாப் மார்க்கெட்டை பொறுத்தவரையில் யூஎஸ் எப்படி இருக்கு சார்? ஸ்பெசிஃபிக்காக இப்போ நியூ ஜெர்சியை பற்றி சொன்னீங்க, ஃபார்மட்டிக்கல் கம்பெனி, அப்புறம் வந்து ஐடி கம்பெனிஸ் நிறையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அங்கே வந்து ஜாப் மார்க்கெட் அப்படின்றது எப்படி இருக்கு? இப்போ ஈஸியாக வந்து ஒரு தமிழர் வந்து அங்கே இருக்காரு அப்படின்னா அவர் வந்து சுவிட்ச் ஓவர் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிலாம் இருக்குமா? ஸோ ஒருத்தருடைய ஸ்கில் செட்ஸ் வந்து ஒரு ரேர் ஸ்கில் செட்டாக இருக்கு. அது வந்து ஒரு ஆன் டிமாண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்கில் செட்டாக இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இது வந்து ரெக்கார்ட் பண்ணுறது 2025ல ரெக்கார்ட் பண்ணுறோம்னா, என்கிட்ட இருக்கிற ஸ்கில் செட் வந்து ஒரு ரோபோட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்கில் செட் இருக்கு. என்கிட்ட ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்கில் செட் இருக்கு. அப்படி இல்லைன்னா ஒரு ஃபார்மசூட்டிக்கல்ல வந்து என்கிட்ட ஒரு 2-3 பேட்டன்ட் இருக்கு. என்கிட்ட 2-3 ஐபி இருக்கு. நான் வந்து ஒரு காலேஜ் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரட்கர் யூனிவர்சிட்டின்னு ஒன்று இருக்கு. அவங்களும் வந்து ஒரு மேஜர் எம்ப்ளாயர். ஸோ நான் வந்து ஒரு ஐ எம் ஏபிள் டு பிரிங் இன் லாட் ஆஃப் டாலர்ஸ் டு த கம்பெனி. என்கிட்ட வந்து நிறைய ஒரு ரா மெட்டீரியல் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்க, அங்க வந்து உங்களை வெல்கம் பண்றதுக்கு ஜாப் ரொம்ப ஈஸியா கிடைக்கும். ஈஸியா நீங்க வந்து ஒரு $8,000 கூட உங்களால சம்பாதிக்க முடியும் பெர் மந்த்துக்கு. $8,000 அதுக்கும் மேல நீங்க வந்து உங்களால நிறைய சம்பாதிக்க முடியும். ஆனா இது வந்து உங்களோட ஸ்கில் செட்ஸ் பொறுத்து தான் இருக்குன்னு சொல்லலாம். ஆவரேஜ் சேலரி அப்படின்றது பொதுவா எப்படி இருக்கும்? இப்போ நம்ம செக்டர் வைஸா நிறைய சொன்னோம், ஐடி அப்புறம் வந்து ஃபார்மா அதெல்லாம் சொன்னோம். இப்போ பொதுவாகவே வந்து அமெரிக்காவில் இப்போ நியூ ஜெர்சி மாதிரியான ஒரு இடத்துல வந்து ஒர்க் பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய சேலரி ரேஞ்சுன்றது எப்படி சார்? ஒரு என்ட்ரி லெவல்ல ஒருத்தர் உள்ள போறாரு, ஒரு மினிமமா வந்து ஒரு ஐடி படிச்சுட்டேன், ஒரு மாஸ்டர்ஸ்க்காக முடிச்சுட்டு நான் அங்க போறேன் அப்படின்னாக்க, என்கிட்ட ஒரு எந்த விதமான டிபெண்டன்ஸும் கிடையாது, எனக்கு ஏஜ் வந்து ஒரு 26 or 27 இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, என்னுடைய சேலரி லெவல்ஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து $50,000 per annum to start with கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. $50,000. பட் இதே வந்து நான் ஒரு 2 years நான் ஒர்க் பண்ணேன் அப்படின்னா அந்த 50,000 அப்படிங்கிறது 60-65,000க்கு போகும். அதுக்கப்புறம் அந்த ஜாப்ல இருக்கும் போது என்னுடைய ஸ்கில் செட்ஸ் வந்து நான் இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு வேண்டிய சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் வாங்கிட்டேன். இப்போ நான் ஒரு .NET ப்ரொஃபஷனல் அப்படின்னாக்கா அந்த .NETக்கு சம்மந்தப்பட்ட ஒரு எல்லா சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கேன். நான் ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படின்னா அந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்குள்ள என்டையர் சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கேன். நான் ஒரு அஜைல் ஸ்க்ரம் மாஸ்டரா இருக்கேன் அப்படின்னா அதனுடைய சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கேன்னா அதுக்கப்புறம் நீங்க 75,000 80,000 போகலாம். நீங்க இன்னும் ரொம்ப ஸ்பெஷலைஸ் ஸ்கில் செட்ஸா இருந்தா $100,000 மேல போகும். சார், இப்போ இந்த சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் எல்லாம் இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய வந்து இது மாதிரி ஆஃபர் பண்றாங்க. பட் ஆனால் கிரவுண்ட் வந்து அதுக்கு அவ்வளோ வேல்யூ இருக்கா அப்படின்றது ஒரு கொஸ்டினபிள். இப்போ யூஎஸ் மாதிரியான ஒரு இடத்துல வந்து இப்போ மாதிரி சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் அடிஷ்னலாக நம்ம அப்கிரேட் பண்றதுக்காக பண்றோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் வேல்யூ எப்படி இருக்கு? நல்ல கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. ஜென்ரலா வந்து சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் வந்து நம்ம இங்க வாங்குறது என்ன பண்ணுவோம்னா, நம்ம வீட்டுக்கு பக்கத்துல யாராவது ஒரு இன்ஸ்டிடியூட் இருக்கும். இப்போ 1980s 90sலாம் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் இன்ஃபோடெக் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா NIIT இன்ஃபோடெக் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கும். இப்போ அவங்க தான் வந்து நீங்க ஒரு கோபால் ப்ரோக்ராமர், நீங்க ஒரு ஃபோட்ரான் ப்ரோக்ராமர்னு அவங்க வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஸோ இப்போ அந்த மாதிரி நீங்க வந்து ஒரு சர்டிஃபிகேட் வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கலாம். ஏன்னா இந்தியாவை பொறுத்தளவுக்கு இப்போ நான் சொல்ற சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, அந்த யூஎஸ்ல இருக்கிற ஒரு டாப் 6 to 7 டெக்னாலஜி கம்பெனிஸ் கொடுக்குற சர்டிஃபிகேஷன்ஸ்.
ஃபார் எக்ஸாம்பிள் ரெட் ஹேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெட் ஹேட்ல கொடுக்கக்கூடிய அந்த லினக்ஸ் சர்டிஃபிகேஷன் இருக்கணும், அவங்களுடைய சர்டிஃபிகேஷன். அப்படி இல்லைன்னா கூகுள்லே வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேஷன்ஸ் கொடுக்குதுன்னா அந்த கூகுள் சர்டிஃபிகேஷன்ஸ் நீங்க வாங்கணும். அமேசான் போன்ற நிறுவனங்கள் வந்து அமேசான் வெப் இது சொல்றாங்க, வெப் சர்வீசஸ் பத்தி அவங்க ஒரு சர்டிஃபிகேட். ஸோ அப்போ நீங்க வாங்கக்கூடிய சர்டிஃபிகேட் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் நாட் ஃப்ரம் அ நார்மல் இது, அவங்க ப்ராடக்ட் யார் மேனேஜ் பண்றாங்களோ, இப்போ ஆரக்கல்னா அவங்க ஆரக்கல் கொடுக்கக்கூடிய சர்டிஃபிகேஷன், அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக வேல்யூ இருக்கு. இப்போ நியூ ஜெர்சியை பொறுத்தவரையில காஸ்ட் ஆஃப் லிவிங்ன்றது எப்படி சார் இருக்கு? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கேள்வி. காஸ்ட் ஆஃப் லிவிங் இன் நியூ ஜெர்சி வந்து கொஞ்சம் ஹை தான். அதாவது நியூயார்க் மாதிரி ஹையஸ்ட் கிடையாது, கொஞ்சம் சீப்பா வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டாலஸ் டெக்சஸ், அதை பத்தி கூட நம்ம இன்னொரு வீடியோ போடலாம், டெக்சஸ் பத்தி இன்னொரு வீடியோ போடலாம். அங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து கொஞ்சம் காஸ்ட் கம்மி. டாலஸ் டெக்சஸ்ல நான் டென்வர்ல இருந்திருக்கேன், டென்வர் கொலராடோ, அங்க பாத்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் லிவிங் கம்மி. பட் ஆனா நியூ ஜெர்சி பொறுத்த அளவுக்கு ஒரு ப்ராடா எவ்வளவு வரும்ன்றது சொல்றேன். இப்ப நான் வந்து ஒரு சாதாரணமா ஒரு 1% மேன், எனக்கு ஒரு 26-27 வயசு வருதுன்னா எனக்கு ஒரு அபார்ட்மெண்ட் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு $1000 per monthக்கு ஒரு சின்ன அபார்ட்மெண்ட்ல இல்ல அட்லீஸ்ட் ஒரு 1 BHK இருக்கிற மாதிரி ஒரு அபார்ட்மெண்ட் $1000 எடுக்க முடியும். இப்போ எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கணும்னா ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு $1500 இருக்கும். இப்போ இதே எனக்கு வந்து ஒரு 2 குழந்தைங்க இருக்காங்க, எனக்கு வந்து ஒரு 2 BHK வேணும், எனக்கு ஒரு 3 BHK மாதிரி வேணும்னா எனிவேர் பிட்வீன் $2000 அப்வர்ட்ஸா போகும். இல்ல எனக்கு தனி வீடு மாதிரி எனக்கு வேணும், ஒரு பங்களா மாதிரி எனக்கு வேணும், ஒரு வீடு மாதிரி வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா $3500 மட்டும் வீட்டுக்கு மட்டும் வரும். இது வந்து ரெண்ட்டுக்கு மட்டும் சொல்றேன். இதே கிராசரிஸ் பாத்தீங்கன்னா கிராசரிஸ் ஒரு ஆளுக்கு வந்து $150 இருந்தா போதும், $100 to $150. 2 பேர் இருந்தா $300 இருந்தா போதும். ஃபேமிலி ஆஃப் 4 இருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு $400 $500 மேல செலவழியாது. ஆனா இதே யூட்டிலிட்டிஸ்ன்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து எல்லாத்துக்கும் நீங்க பே பண்ணணும். யூட்டிலிட்டிஸ்னா நான் சொல்றது தண்ணிக்கும் நீங்க பே பண்ணணும், எலக்ட்ரிசிட்டிக்கும் பே பண்ணணும், நீங்க போடக்கூடிய குப்பையை ரிமூவ் பண்றதுக்கும் பே பண்ணணும். அதுவும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $200 வரதுக்கு எல்லாமே சேர்த்து சொல்றேன், எல்லாமே சேர்த்து ஒரு யூட்டிலிட்டிஸ்க்காக ஒரு $200 வரும். இப்போ 2 பேர் இருக்கீங்க அப்படின்னீங்கன்னா இன்டர்நெட் மொபைல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், $30 $40 வரும். ஸோ வீட்டில் ஹை ஸ்பீட் ப்ராட்பேண்ட் எல்லாம் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து $50 to $75 பிளான் பண்ணலாம். அதுக்கு அதை விட வந்து யூஎஸ்ல பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சைக்கிள் இருக்கா இல்லையாங்கிறதுலாம் முக்கியமே கிடையாது, கார் இருக்கான்னு கூட முக்கியமே இல்லை. கார் ரொம்ப ரொம்ப முக்கியம். கார் இல்லைன்னா உங்களால வந்து, ஏன்னா எல்லா இடமுமே கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு வால்மார்ட் போகணும், இல்லைனா ஒரு சாம்கோ போகணும், இல்லைனா காஸ்ட்கோ போகணும், இல்லைனா ஒரு பெரிய ஒரு இங்கே ஈக்குவலாக சொல்லணும்னா இங்கே சரவணா ஸ்டோர்ஸ் போகணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு கார் இல்லாமல் அங்கே போக முடியாது. ஸோ கார் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப அத்தியாவசியமான தேவை. சீப்பரா இல்லை வந்து காஸ்ட்லியரா? சார் கார் வந்து பொறுத்தளவுக்கு நீங்கள் செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குறீங்க, ஒரு 7 years 8 years ஓல்டு கார் வாங்குறீங்க, அதுவும் ஜாப்பனீஸ் கார் வாங்குறீங்கன்னா கொஞ்சம் வந்து ஸ்லைட்டா எக்ஸ்பென்சிவா இருக்கும். அமெரிக்கன் கார் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்க செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கினீங்கன்னா ஒரு $4000 $5000 நீங்க வந்து ஒரு 10 year ஓல்டு கார், ஆனால் அது எவ்வளோ மைல்ஸ் ஓடி இருக்குன்றது பொறுத்து இருக்கு, அந்த மைலேஜ் பொறுத்து தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஆனால் அங்கே கார் வந்து ஜென்ரலாக வந்து நீங்கள் நம்ம இந்தியாவில் நினைக்கிற மாதிரி நீங்கள் ரிப்பேர்ஸ்லாம் வந்து ஒரு பக்கத்தில் இருக்க ஒரு டிங்கரிங் ஷாப்பில் போய் ரிப்பேர் பண்ணுற மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. அங்கே எப்படின்னாக்கா ஒரு பார்ட் போயிருக்கு அப்படின்னா டக்குன்னு அந்த பார்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே புது பார்ட் போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அதனால கார் வந்து நீங்கள் செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கினா கூட நீங்கள் வந்து ஒரு 200,000 கிலோமீட்டர்ஸ் கூட ஆர் மைல்ஸ், அங்கே மைல்ஸ்ன்னு சொல்லுவோம், 200,000 மைல்ஸ் கூட ஓட்ட முடியும். காருக்கு மட்டுமே உங்களுக்கு வந்து எனிவேர் பிட்வீன் $350 $750 வரைக்கும் ஆகும். ஏன்னா நீங்க வந்து லீஸ்ல எடுத்திருக்கீங்க அப்படின்னீங்கன்னா அது ஒரு பெரிய எக்ஸ்பென்ஸ். குழந்தைங்களுடைய படிப்பு, காஸ்ட் ஆஃப் லிவிங் பத்தி படிக்கும்போது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து இந்த குழந்தைங்களோட படிப்பு. ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ்ல பப்ளிக் ஸ்கூல் வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஸோ நீங்க வந்து அந்த 12th ஸ்டாண்டர்ட் ஈக்குவலண்ட் ஆஃப் 12th ஸ்டாண்டர்ட் வச்சுக்கலாமே, அந்த கிரேடுன்னு சொல்லுவோம், அது வரைக்கும் நீங்க வந்து பப்ளிக் ஸ்கூல்ல போட்டீங்கன்னா காசு கிடையாது. குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும், நல்லா டீசெண்டா இருக்கும். ஆனா நம்மள மாதிரி இந்தியன்ஸ் வந்து கொஞ்சம் நிறைய ஹை எண்ட்ல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்க இந்த பப்ளிக் ஸ்கூல் போகாம பிரைவேட் ஸ்கூல்ல போடுவாங்க. பிளஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் ஒர்க் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க அவங்களுக்கு டைம் கிடைக்காது. ஸோ அப்போ அவங்க வந்து பர்சனலா வந்து அந்த அதர் ஸ்கூல்ஸ் அதாவது என்ன சொல்றது போஸ்ட் ஸ்கூல் ஆக்டிவிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அது டிராயிங்கா இருக்கலாம், ஸ்விம்மிங்கா இருக்கலாம், இல்ல டான்ஸ் ஸ்கூலா இருக்கலாம், இல்லைன்னா வேற ஏதாவது பாட்டு கிளாஸ் அனுப்புறதா இருக்கலாம். இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா ஒரு குழந்தைக்கு அவங்க வந்து ஒரு மாசத்துக்கு $2000-2500 ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இந்தியாவில் வந்து டியூஷன் அனுப்பி விட்டுருவாங்க அந்த மாதிரி. கரெக்ட், அதுக்கு ஈக்குவலண்டா வந்து அங்க வந்து பண்றாங்க. கடைசியா பாத்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் பொறுத்த அளவுக்கு எல்லா பெரிய கம்பெனிஸும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு பேசிக் இன்சூரன்ஸ் கொடுப்பாங்க. பட் ஜென்ரலா வந்து இந்த பிரெக்னன்சி அந்த மாதிரிலாம் உங்களுக்கு கவர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா நம்ம வந்து ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறது நல்லது.
இப்போ எக்ஸ்பெண்டிச்சர்ன்றது அதிகமாகிறது ரெண்டுல போகுது இல்லையா சார்? ரெண்டுல வந்து அதிகமாக $1000 $3500 வரைக்கும் அந்த ஒரு பேண்ட்விட்த் வச்சுக்கலாம். ஸோ நம்பர் 1 எக்ஸ்பென்ஸ் வந்து கண்டிப்பாக ரெண்ட் தான். இப்போ இந்தியாவை பொறுத்தவரையில நம்ம வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் ரெண்டடாக போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா ஸ்கூல் நியர்பை இருக்கா, ஏன்னா பசங்க போய் படிக்கிறதுக்கு குவாலிட்டியான ஸ்கூல் இருக்கா பக்கத்தில், அப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் பக்கத்தில் இருக்கா அப்படின்லாம் பார்ப்போம். இப்போ யூஎஸை பொறுத்தவரை குறிப்பாக நியூ ஜெர்சியில் வந்து அவங்க எப்படி ஒரு வீடை வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க, ஒரு அப்பார்ட்மெண்ட்டோ இல்லை வந்து ஒரு ஹவுஸோ வந்து ரெண்டுக்கு எடுக்க போறாங்கன்னா என்னென்ன விஷயங்கள்லாம் பார்த்து? ஸோ நான் ஜென்ரலா வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட், நான் யூஎஸ்ல போய் நான் இருந்திருந்த போது நான் ஒரு அப்பார்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணுவேன்னா ஒரு 5 விஷயம் பார்ப்பேன். முதல் விஷயம் என்ன பார்ப்பேன்னாக்க, நான் இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ்ல இந்தியன்ஸ் இருக்காங்களான்னு பார்ப்பேன் ஃபர்ஸ்ட். அந்த பர்டிகுலர், ஏன்னா ஜென்ரலா அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ்னா நீங்க சொல்ற மாதிரி வந்து இங்க இருக்கிற மாதிரி 8 அப்பார்ட்மெண்ட் 12 அப்பார்ட்மெண்ட்லாம் இருக்காது. ஒரு அப்பார்ட்மெண்ட்னா கிட்டத்தட்ட ஒரு பிளாக் ஆஃப் இது மாதிரி இருக்கும். அந்த என்டையர் பிளாக்ல எத்தனை இந்தியன்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது பார்ப்பேன். அந்த சப்போர்ட் நீடடா சார்? இப்போ இங்கே நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, இங்கே எல்லாத்தையும் பார்த்துட்டோம், நம்ம அங்கே போய் நமக்கு பிடிச்ச மாதிரி இருப்போம், வெள்ளக்காரங்க மாதிரி நம்மளும் இருந்துருவோம் அப்படின்னு நினச்சி தான் இங்கே போகிறாங்க. அப்போ அங்கே வந்து இந்தியன்ஸ் இருக்காங்களா அப்படின்னு தேட வேண்டிய நிலையுமா இருக்கு. ஸோ இப்போ 2 விதம் இருக்கு. இப்போ வந்து உங்களுடைய ஸ்பவுஸ் வந்து ஹோம் மேக்கரா இருக்காங்க, இல்லை உங்களுடைய ஸ்பவுஸ் வந்து ஒர்க்கிங்கா இருக்காங்க. உங்களோட ஸ்பவுஸ் வந்து ஒர்க்கிங்கா இருந்தாலும் நான் வந்து ஜெனரலா வந்து என்ன பார்ப்பேன்னா இந்தியன்ஸ் இருக்காங்களான்னு பார்ப்போம். இதனால 2-3 அட்வான்டேஜ் இருக்கு. என்னென்ன அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து அவங்க வந்து ஹோம்ல இருக்காங்கன்னு வச்சுக்கலாமே, அவங்க தான் கிங் மேக்கர், வீட்டில் இருக்காங்க, அவங்க தான் வீட்டில் இருக்கிற கிங் மேக்கர்னு வச்சுக்கலாம். அப்படி இருக்கும்போது நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டா நான் வரது கொஞ்சம் லேட் ஆகுது அப்படின்னா அவங்களே ஒரு சின்ன கம்யூனிட்டி மாதிரி வச்சுப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா 11 மணிக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு 11 மணிக்கு மேல யாராவது ஒரு வீட்டில் வந்து அவங்க அசம்பிள் ஆயிடுவாங்க. அசம்பிள் ஆயிட்டு 3 o'clock 4 o'clock வரைக்கும் இருந்துட்டு 4 o'clock மேல திருப்பி அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வருவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நான் ஒரு அபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்றேன் அப்படின்னா என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இது பார்ப்பேன். ரெண்டாவது வந்து பசங்க. இப்போ இந்த குழந்தைங்களுக்கு வந்து 2 இருக்கு. ஒன்று வந்து நீங்க என்ன கேட்டீங்கன்னா ஸ்கூல் பார்ப்பீங்களான்னு கேட்டிருந்தீங்க. அங்க வந்து ஸ்கூல் பஸ் எல்லாம் ரொம்ப ப்ராப்பரா இருக்கும். அந்த ஸ்கூல் பஸ் பிக்கப்பும் ட்ராப்பும் பாத்தீங்கன்னா எல்லாருமே 8 மணிக்கு முன்னாடியே ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. இங்க நம்மள மாதிரி வந்து 9:30க்கு போற ஸ்கூல்லாம் கிடையாது. அங்க 8 o'clock முன்னாடியே கிளம்பி 6:30க்குலாம் நம்ம வந்து get up and then get ready to the school. ஸோ நான் ரெண்டாவது பார்க்கறது வந்து ஸ்கூலுக்கு போற டிஸ்டன்ஸ். அங்கே ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா கவுண்டின்னு சொல்லுவோம். அதாவது கண்ட்ரி மாதிரி இல்லாம இங்க வந்து கவுண்டி, அந்த ஸ்டேட்டுக்குள்ள இருக்கிற கவுண்டி. அண்ட் அந்த ஒரு சில கவுண்டி பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற பசங்களே, அதாவது நம்ம என்ன சொல்லுவோம்னா நம்மள கூட இருக்கிற பசங்களும் நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா அமைஞ்சாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய நாலேஜும் நமக்கு கிடைக்கும். ஸோ ஆஸ் எ இந்தியன் பேரண்டா நான் வந்து அமெரிக்காவுக்கு போறேன்னா ஃபர்ஸ்ட் நான் பார்க்கக்கூடியது அங்க இருக்கிற ஸ்கூல்ஸும் நல்லா இருக்கா, அங்க இருக்கிற அந்த கவுண்டி வந்து எல்லாத்துக்குமே ரேட்டிங் போட்டுருவாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்க டாப் 10 காலேஜஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா இதுதான் ரேட்டிங் 1 ரேட்டிங் 2ன்னு வர மாதிரி அங்கேயும் வந்து இது எல்லாத்துக்குமே வெப்சைட் இருக்கு. நீங்கள் போயிட்டு எந்த ஸ்கூல் நல்லா இருக்கு, எந்த கவுண்டி நல்லா இருக்குன்னு பார்த்தா ஐ வில் ப்ரிஃபர் தட் கவுண்டி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபேமிலி, ரெண்டாவது வந்து சில்ட்ரன். அதுக்கப்புறம் தேர்ட் திங் நான் என்ன பார்ப்பேன்னா சாட்டர்டே சண்டே எனக்கு போகக்கூடிய என்னென்னலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு பார்ப்பேன். இப்போ எனக்கு ஷாப்பிங் பிடிக்கும்னா ஷாப்பிங் மால்ஸ் ஏதாவது இருக்கா அந்த மாதிரி பார்ப்பேன். இல்லை எனக்கு கோயிலுக்கு போகணும் அப்படின்னு பார்த்தா கோயில் பார்ப்பேன். அப்படி இல்லைன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எங்கே இருக்காங்கன்னு பார்ப்பேன். இது வந்து 3வது. 4வது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பட்ஜெட். ஓவராலா எது பண்ணாலுமே சார் நம்ம எதுக்காக இங்கேருந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு அமெரிக்காவுக்கு போகிறோம், கொஞ்சம் சேவ் பண்ணணும், கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு பார்ப்போம். ஸோ 4வது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து பார்க்குறது ஓவரால் பட்ஜெட். 5வது நான் பார்க்குறது வந்து ஒர்க் பேஸ்ட் கம்யூனிட்டி. கடைசியில் நான் பார்க்குறது வந்து ஆஃபீஸுக்கு போகணுமா. இப்போ கோவிடுக்கு அப்புறம் நிறைய பேர் ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருக்கோம். பட் ஆனால் இப்போ எல்லாமே அது சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ ஆஃபீஸ் கம்யூனிட்டி பார்ப்பேன். இந்த 5 ரீசனும் பார்த்து தான். அமெரிக்கன்ஸ் வந்து யூஸ்வலாக இன்ட்ராக்ட் பண்ணுறாங்களா சார்? இப்போ நீங்கள் சொன்னீங்க இப்போ இங்கேருந்து இந்தியன்ஸ் போயிருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாமே வந்து ஒன்றா ஜெல் ஆகிப்பாங்க, அவங்களுடைய ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு ஒரு வீட்டில் அசம்பிள் ஆவாங்க, அவங்க ஏதாவது பேசிகிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி சொன்னீங்க. அந்த மாதிரி அமெரிக்கன்ஸும் நம்ம இந்தியன்ஸோட ஜாயின் ஆகி அவங்களும் இன்ட்ராக்ட் எல்லாம் பண்ணுவாங்களா இல்லை எப்படி? இப்போ நான் வந்து ஒரு இடத்துல வேலை செய்யறேன். நான் வேலை செய்யும்போது என்ன ஆகுதுன்னா எப்படி வந்து இந்தியாவில் ஒரு கல்ச்சர் இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் தீபாவளி பொங்கல் அந்த மாதிரி என்னென்ன மாதிரி ஒரு கல்ச்சரல் ஈவெண்ட்ஸ் இருக்கோ அதே மாதிரி யூஎஸ்ல வந்து ஒரு 4-5 ஈவெண்ட் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கிறிஸ்மஸ்னு ஒரு ஈவெண்ட் இருக்குன்னா அதுக்கு அவங்க கூப்பிடுவாங்க, ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே வந்து கூப்பிடுவாங்க. அதே மாதிரி நவம்பர்ல வந்து பாத்தீங்கன்னா தேங்க்ஸ் கிவிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஈவெண்ட் இருக்கு, அந்த தேங்க்ஸ் கிவிங் ஈவெண்ட் இருக்கு. அதே மாதிரி ஜூலைல பாத்தீங்கன்னா ஜூலை 4th அப்படின்னு சொல்லிட்டு அங்க இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து அவங்களுக்கு ஒரு பர்த்டே இருக்கு அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நம்ம எப்ப கூப்பிட்டோமோ அதே மாதிரி அவங்க வீட்டுல ஒரு ஈவெண்ட் இருந்ததுன்னா அவங்க கூப்பிடுவாங்களே தவிர இந்த மாதிரி டெய்லி வந்து எனக்கு தெரிஞ்ச டெய்லி இன்டராக்ஷன் வந்து எல்லா இடத்துலயும் நடக்காது. ஆனா ஒரு சில இடத்துல நடந்திருக்கு. ரொம்ப மிங்கிள் ஆக மாட்டாங்க. ஆனா நீங்க ஒரு ஃபேமிலி லெவல்ல மூவ் ஆறீங்க, அவங்க ஃபேமிலியில யாராவது ஒருத்தர் இந்தியா வந்திருக்காங்க, ஒரு இது வந்து கனெக்ஷன் இருந்ததுன்னா பார்ப்பாங்க. அதே மாதிரி நீங்க ஒரு மால்ல பாக்குறீங்க, ஏதோ ஒரு ஷாப்பிங் இதுல பாக்குறீங்கன்னா கண்டிப்பா வந்து பிளசன்ட்ரீஸ் எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. சார் இப்போ இந்த லேண்ட்லார்ட் இஷ்யூஸ் அப்படின்றது வந்து இந்தியாவில் நம்ம பார்த்துருப்போம். இப்போ நம்ம எங்கே போனாலும் அங்கே வந்து ஒரு சின்ன இஷ்யூஸ் அப்படின்றது இருந்துகிட்டே
கிட்டே தான் இருக்கும். இப்போ அமெரிக்கா மாதிரியான இடத்துல நம்ம போயிருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நியூ ஜெர்சியை பத்தி பேசுறோம். நியூ ஜெர்சியில வந்து ஏதாவது ஒரு அபார்ட்மெண்ட்ல ஒருத்தர் இருக்காரு, அங்கே வந்து இது மாதிரி லேண்ட்லார்ட் இஷ்யூஸ் எல்லாம் வருமா? ஏதாவது பக்கத்து வீட்டுக்காரங்க பிரச்சனை பண்ணுவாங்களா, இல்ல ஓனரே பிரச்சனை பண்ணுவாரா? அந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்குமா? ஜென்ரலா வந்து யூஎஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ்ல நான் போய் வாடகைக்கு எடுக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த என்டையர் அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் வந்து ஒரு ஓனர், ஒரு சிங்கிள் ஓனர் தான் இருப்பாரு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னாக்க ஒரு இன்வெஸ்டர் என்ன பண்ணுவார்னா ஒரு 100 அபார்ட்மெண்ட் கூட வச்சிருப்பார். ஒரு இன்வெஸ்டர் 100 அபார்ட்மெண்ட் வச்சிருப்பார். ஒரே பர்டிகுலர் 100 அபார்ட்மெண்ட் வச்சிருக்காருன்னா நீங்க யாரும் போய் அந்த ஓனர் கிட்டயோ அந்த லேண்ட்லார்ட் கிட்டயோ நீங்க பேச மாட்டீங்க. ஜென்ரலா என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராப்பர்ட்டி மேனேஜர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அந்த ப்ராப்பர்ட்டி மேனேஜர்னா இந்த 100 அபார்ட்மெண்ட்டுக்கும் சேர்ந்து ஒரு பர்டிகுலர் ஆஃபீஸ் வந்து ப்ராப்பர்ட்டி மேனேஜர்ஸ் ஆஃபீஸ் இருக்கும். அந்த ப்ராப்பர்ட்டி மேனேஜர் ஆஃபீஸ்ல பாத்தீங்கன்னா டே டைம்ல 2 ஷிஃப்ட்டுக்கு 2 பேர் வருவாங்க. அது போக பிளம்பர், எலக்ட்ரீஷியன் இவங்க எல்லாருமே வந்து ஃபுல் டைம் இருப்பாங்க. அண்ட் நீங்க எப்படி பாத்தீங்கன்னா இது ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரியே நடத்துவாங்க. நீங்க எப்ப போறீங்களா, இப்ப இந்தியாவில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6 மாசம் 10 மாசம் கூட வந்து டெபாசிட் அட்வான்ஸ் கேட்டிருப்பாங்க. இப்போ இந்தியா சென்னையில் நீங்க ஒரு வீடு வாங்கணும்னா ஒரு சில ஓனர் வந்து 4 மாசம் கேட்பாங்க, ஒரு சிலர் 6 கேட்பாங்க, ஒரு சிலர் 10 மாசம் கேட்பாங்க. இதே இப்போ வந்து நீங்க நம்ம சொல்றது நியூ ஜெர்சி பத்தி பேசிட்டு இருக்கோம். நியூ ஜெர்சியில பத்தி பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு 1 மாசமோ இல்ல 2 மாசமோ கொடுத்தா கூட போதும் டெபாசிட்னு. ஸோ நீங்க லேண்ட்லார்டு கிட்ட எதுவுமே பேச மாட்டீங்க. எல்லாம் பேசுறதெல்லாம் ப்ராப்பர்ட்டி மேனேஜர் கிட்ட பேசுவீங்க. அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் பர்ஃபெக்டா இருக்கும். அதாவது நீங்க வந்து 6 மாசம்னா 6 மாசம் அக்ரிமெண்ட் இருக்கும். எந்த டைம்ல வெக்கேட் பண்ணணும்னு நீங்க எத்தனை நாளைக்கு முன்னாடி சொல்லணும்னு இருக்கும். அதே மாதிரி 5ஆம் தேதிக்கு முன்னாடி நீங்க பே பண்ணணும், இல்ல 1ஆம் தேதியே பே பண்ணணும், 5ஆம் தேதி பே பண்ணணும்னா அந்த கண்டிஷன்ஸும் இருக்கும். ஸோ எல்லாமே வந்து கிளியர். அதே மாதிரி ரெஃபரல் போனஸ் இருந்ததுன்னா ரெஃபரல் போனஸ் இருக்கும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி மேனேஜர் தான் நீங்க டீல் பண்ணுவீங்களே தவிர லேண்ட்லார்ட் கிட்ட நீங்க டீலே பண்ண மாட்டீங்க. சார், இப்போ இந்த நியூ ஜெர்சியை பத்தி ரொம்ப பாசிட்டிவா நிறைய விஷயங்கள் சொல்றீங்க. இப்போ இதுல ஏதாவது டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்றது இந்த சிட்டில இருக்கா? கண்டிப்பாக எந்த ஒரு சிட்டில வந்து எப்போ பாசிட்டிவ் இருக்கோ அதே டைம்ல அந்த சிட்டில கொஞ்சம் நெகட்டிவும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சிட்டி கொஞ்சம் பாத்தீங்கன்னா டெஃபினட்டா ஹை காஸ்ட் ஆஃப் லிவிங் அப்படிங்கிறது பார்த்துட்டோம். அல்டர்னேட் பாத்தீங்கன்னாக்க இப்போ இந்த டாலஸ் மாதிரி உள்ள சிட்டில பாத்தீங்கன்னா காஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்களே சொந்தமா ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கீங்க நியூ ஜெர்சியில, அதுவும் ஐஸ்லேண்ட்ல வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வந்து வருஷம் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்க சென்னை மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளோட ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 4 வருஷத்துக்கு ஒரு தடவை இன்க்ரீஸ் பண்றதுக்கே நம்ம எல்லாருமே வந்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, 5% இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கலாம் நம்ம சொல்லிட்டே இருக்கோம். பட் ஆனால் நியூ ஜெர்சி பொறுத்தளவுக்கு ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இது வந்து 2. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா டிராஃபிக் வந்து ஜெனரலா பாத்தீங்கன்னா இது வந்து நியூயார்க் ஸ்டேட் பக்கத்திலேயே இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து நியூ ஜெர்சியில் ஸ்டே பண்ணிட்டு அங்கே போயிட்டு வரலாமா, டெய்லி கம்யூட் பண்ணலாமான்னு பார்ப்பாங்க. ஸோ அதனால வீக் டேஸில் அதுவும் நீங்கள் காலையில் ஒரு 7 o'clockலேருந்து ஒரு 8:30 பார்த்தீங்கன்னா பீக் டிராஃபிக் இருக்கும். அதே மாதிரி ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6:30 பார்த்தீங்கன்னா இந்த பீக் டிராஃபிக் இருக்கும் சார். இதெல்லாம் வந்து கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ். சார், இப்போ நியூ ஜெர்சியில் இருக்கக்கூடிய நம்ம தமிழர்கள் எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு? குறிப்பாக பொட்டன்ஷியலான இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்னா என்னென்னலாம் இருக்கு சார்? அவங்க வந்து 2 விஷயம் பார்க்கலாம் சார். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவை பொறுத்தளவுக்கு மெடிக்கல் டூரிசம் அப்படிங்கிறது நிறைய டெவலப் ஆகிக்கிட்டே இருக்கு. இது வந்து பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 வந்து என்ன ஆகுதுன்னா எல்லாருமே வந்து ஒரு சர்டன் ஏஜுக்கு அப்புறம், சர்டன் ஏஜ்னா நான் சொல்றது வந்து ஒரு 45 years ஆயிடுச்சு அப்படின்னாலே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஓகே நான் பணம் பண்ணது போதும், நம்ம வந்து இந்தியாவுக்கு வந்துடலாமா. அதே டைம்ல அவங்களோட பசங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா நான் அங்கேயே கண்டினியூ பண்றேன், எனக்கு இந்தியா வரணுங்கிற எண்ணம் வரல அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ஒரு 2-3 இம்பார்ட்டன்டான டிப்ஸ் சொல்றேன். என்ன டிப்ஸ் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க ஒரு வருஷத்துல நீங்க எத்தனை மாசம் இந்தியாவில் இருக்கணும் அப்படிங்கறத நினைக்க சொல்லுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கரெக்டா 6 months இங்க, 6 months அமெரிக்கால. என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னாக்க நியூ ஜெர்சியில பாத்தீங்கன்னா நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரிலாம் ரொம்ப கோல்டா இருக்கும். எப்பயாவது ஒரு தடவை ஸ்னோஸ்டார்ம் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ அந்த டைம்ல நீங்க இந்தியா வந்தீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து ஒரு காம்பன்சேட்டரி எஃபெக்ட் கிடைக்கும். இப்போ இந்தியாவை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி பாத்தீங்கன்னா வெயில் அந்த அளவுக்கு இருக்கவே இருக்காது, கொஞ்சம் பிளசண்டா இருக்கும் இந்தியாவை பொறுத்த அளவுக்கு. ஸோ நீங்க இன்வெஸ்ட் பண்றதை பத்தி நீங்க கேட்கணும்னு சொன்னீங்கன்னா எத்தனை மாசம் நீங்க இந்தியாவில் இருக்கணுங்கிறத ஓரளவுக்கு ஹை லெவல்ல முடிவு பண்ணிக்கோங்க. நான் வந்து 4 months இந்தியாவில் இருக்கணும்னு நினைச்சு சொன்னீங்கன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கணும்னா 70% அமெரிக்காலையும் 30% வந்து இந்தியாலையும் இருக்கிற மாதிரி பில்ட் பண்ணணும். 30% அது கொண்டு போய் ரியல் எஸ்டேட்ல போடணும்னா உங்களை மாதிரி இருக்கிறவங்க வந்து கண்டிப்பா 30% கொண்டு போய் ரியல் எஸ்டேட்ல போடுறதுங்கிறது நாட் அ குட் வயபிள் டெசிஷன். ஸோ இந்தியாவில் இருக்கிற முடிஞ்ச அளவுக்கு அவங்க என்ன பண்ணலாம்னா ஃபினான்ஷியல் அசெட்ஸ்ல வச்சுக்கிட்டாங்கன்னா, ஏன்னா வருஷம் வந்து காஸ்ட் ஆஃப் இன்ஃபிளேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. ஸோ அதனால அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல நான் 2 மாசம் தான் வரப்போறேன்,
அதாவது 12 monthsல நான் 2 months மட்டும் தான் இந்தியா வர போறேன் அப்படின்னா ஒரு 20% கூட அவங்க வந்து இந்தியாவில் வந்து பில்ட் பண்ணலாம். சார், இப்போ ரியல் எஸ்டேட் நீங்க சொல்றது வந்து இப்போ நம்ம வந்து ஒரு லேண்ட் வாங்குறத பத்தி சொல்றீங்களா, இல்ல வந்து ஒரு பெரிய வீடு மாதிரி கட்டுறாங்க அப்படின்றத பத்தி சொல்றீங்களா? இப்போ பொதுவா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, லேண்ட் வாங்கி போறதுல பிரச்சனை இல்லைன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. லேண்ட் வந்து எப்பயுமே ஒரு அப்ரிசியேஷனை தரக்கூடிய அசெட், எந்த இடத்துல வாங்குறீங்கன்றத பொறுத்து இருக்கு. எல்லா இடமே வந்து ஒரு பெரிய ஒரு ரிட்டர்ன்ஸை தராது. பட் சில இடங்கள் வந்து அதுக்கான பொட்டன்ஷியல் ரிட்டர்னை தரும் அப்படிம்பாங்க. இப்போ நம்ம 1 கோடி வச்சிருக்கோம்னா அந்த 1 கோடியையும் வச்சு ஒரு பெரிய வீடு கட்டிட்டோம் அப்படின்னா அது மொத்தமும் போச்சு அப்படின்றது இன்னொருத்தவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ நீங்க சொல்ற ரியல் எஸ்டேட் அப்படின்றது லேண்டா பில்டிங்? நான் சொன்ன ரியல் எஸ்டேட் வந்து அபார்ட்மெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20-25 இயர்ஸ்க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா யூடிஎஸ்ன்னு சொல்லுவோம், அன்டிவைடட் ஷேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரேஷியோ வந்து அட்லீஸ்ட் 1:2 தான் இருந்தது மேக்ஸிமம். அதாவது எனக்கு யூடிஎஸ் வந்து ஒரு 600 சதுரடி கிடைச்சதுன்னா, யூடிஎஸ் 600 சதுரடி கிடைச்சதுன்னா பிளாட்டினுடைய சைஸ் வந்து 900 ஸ்கொயர் ஃபீட் இருந்தது. ஆனா இன்னைக்கு வந்து இப்ப தமிழ்நாட்டில் இன்னைக்கு சென்னையில பாத்தீங்கன்னா இந்த யூடிஎஸ் டு அந்த ரேஷியோ பாத்தீங்கன்னா 3க்கெல்லாம் போயிடுச்சு. ஸோ அதனால வந்து ஜென்ரலாக நீங்கள் இந்தியாவில் ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னா தயவு செஞ்சு அந்த அப்பார்ட்மெண்ட்ல போய் நீங்கள் லாக் பண்ண வேணாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நியூ ஜெர்சிலேருந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களால ப்ராப்பர்ட்டியை மேனேஜ் பண்ண முடியல. ப்ராப்பர்ட்டி மேனேஜ் பண்ணுறதுக்குன்னு இதுக்குன்னு ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட் இருக்காங்க. அவங்க வந்து 10% ஆஃப் த ரெவென்யூ வரைக்கும் கூட, அதாவது ஒரு ஆண்டு வருமானத்தில் ஒரு 10% ஆஃப் த ரெவென்யூ கூட அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் ஃபீஸ்ன்னு அவங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ அதனால நான் வந்து ஜென்ரலாக என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி பிளாட்ல இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா பிளாட்ல இன்வெஸ்ட் பண்ண என்ன ஆகும்னா அதோட லேண்ட் அப்ரிஷியேட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்து போரூர்ல வந்து ஒரு இடம் வாங்கிட்டாங்க, வலசரவாக்கத்துல ஒரு பிளாட் வாங்கி வச்சிருக்காங்க. அதுல போய் நான் வீடு கட்டி நான் இருக்கிறேன்னு சொன்னா தட் இஸ் அ குட் ஆப்ஷன். இன்னைக்கு போய் ஒரு அபார்ட்மெண்ட்ல போயிட்டு ஒரு சின்ன அபார்ட்மெண்ட்ல போய் இன்வெஸ்ட் பண்றதுங்கிறது நாட் வயபிள். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்யூ சார். பங்குச்சந்தை, ரியல் எஸ்டேட், தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா உங்களோட கோல்க்கு ஏத்த மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா? இனிமேல் அந்த குழப்பத்தை விடுங்க. நீங்க பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈடி தமிழ் ஆபீஸுக்கே நேரடியா வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க. நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்றோம். இல்ல என்னால ஈடி தமிழ் ஆபீஸுக்கு நேரடியா வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க.